அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு உன் தலைவிதியே மாறப்போகிறது. இந்த நிமிஷத்துல வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்லணும்னா ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நிறைய மாற்றங்களும் துன்பங்களும் தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்குங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சா மறுபடியா வேற ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது இவங்களுடைய வாழ்க்கையில. இவங்க வாழ்க்கையில இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே துரோகிகளா தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்றோமேன்னு எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்றா பாத்தீங்கன்னா, இவங்க தொட்டாங்க அப்படின்னாலே அது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே பாத்தீங்கன்னா இவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. இவங்க ஒரு விஷயத்த வாழ்க்கையில செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, அதை செய்யலான்னு ஆரம்பிப்பாங்க. இவன் வந்துட்டானா, இவன் இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறானா, அப்போ உருப்படாது, இவனாலலாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் மட்டமா தட்டுவா பேசுவாங்க. முக்கியமா ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதாவது குடும்பத்தார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணம், இந்த காதுகுத்து, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் போவாங்க. அப்போது உங்களையும் அழைத்து செல்வார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அங்க போன நிமிஷமே இவங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் முதற்கொண்டு எல்லாருமே, இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க, நீங்க மட்டும் வர வேண்டியதானே, உங்களுடைய வீட்டுல இவனுடைய துரதிர்ஷ்டம்ங்கிறது எல்லார் இடத்துலயுமே பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இவன் வந்துட்டானே நல்லது நடக்காது, இவன் வந்து இப்படி நிற்கிறானா எல்லாமே துன்பமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல அசிங்கமா பேசுறது, மட்டம் தட்டி பேசுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்கிட்ட எல்லாம் செல்வம் இருக்காங்க. முக்கியமா இவனெல்லாம் நம்ம சுப நிகழ்ச்சிக்கு கூப்பிடணுமாங்க, நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவன் எதுக்கு வரணும், இவன்கிட்ட தான் வந்தும் எதுவும் செய்ய போறது இல்லை, இவனுடைய வந்து நம்முடைய சாப்பாடை தான் சாப்பிட்டு போறான், இவனை கூப்பிட்டு நம்ம கூப்பிடாமலே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய நபர்கள் இவங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கி இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா அந்த சீர் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதனால இவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்கள் கூட வருவதும் கிடையாது, இவங்களுடைய அந்த வீட்டுல செய்யக்கூடிய விஷயங்களை கூட செய்வதும் கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா முழுவதுமாக தவிர்க்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள். இவர்களுக்கு கோபம் தான், ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் என் மேல வெறுப்பை காமிக்கிறாங்கன்னு. இவங்க மேல அன்பு காமிக்க, பாசம் காமிக்க யாருமே இல்லைன்ற ஒரு கோபம் வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, இவங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப வாழலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கை நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலைங்க. மாறி மாறி துன்பங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சதை தவிர இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரர்கள் முயற்சி செய்வதை விட்டுட்டாங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுதுங்க. இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அதிகமா கிண்டல் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு புரோஜனம் கிடையாது, இவங்க வந்தாலே எந்த ஒரு விதத்திலையும் நமக்கு பயன் கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களை தேடி வர போறாங்க. இனி நீங்க எந்த ஒரு இடத்திற்கும் தேடி யாரையும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றம் என்பது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நவம்பர் 30க்கு அப்புறம் நடக்க போகுது. அது எந்த அளவுக்கு நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். சரி, ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நவம்பர் 30 அப்படிங்கிறது ஒரு புதிய உயிர் பிறக்க போகுது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி, இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே குழம்பி இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில கிடையாதுங்களா ஐயா, வயசுதான் அதிகரிக்கிறதே தவிர நான் நினைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கல்யாணம்ன்ற வாய்ப்பும் அந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. நான் என்ன செஞ்சாதான் என்னுடைய வாழ்க்கையில கல்யாணம் நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் என்பன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கு இந்த நவம்பர் 30க்கு பிறகு அதிகப்படியான வாய்ப்புகளே இருக்குதுங்க. உங்களுடைய வீட்டுல புத்திர பாக்கியம் இல்லைன்னு ரொம்பவே மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகள் உங்களுடைய நடமாட்டம் என்பதற்கும் உங்களுடைய வீட்டுல குழந்தைகளுடைய நடமாட்டம் கண்டிப்பா இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகள் என்பது
பிறக்க போகுதுங்க. இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரிஷபராசிக்காரர்கள். முக்கியமா ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது எல்லாமே இவங்களை அறியாமலே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியா இவங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். சரி, தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவோம்னு மாறி மாறி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய வாழ்க்கையில அந்த வச்சுட்டாங்க கேட்டீங்கன்னா, இன்றைய நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில முயற்சி மட்டும்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவங்களுக்கு கோபம் அதிகம் தான் வந்திருக்கே தவிர வேற எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. எனக்கு வாழ்க்கை மாறலினாலும் பரவாயில்ல, நான் இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் தீர்ந்தாலும் போதும், அதாவது குடும்ப பிரச்சனை, செல்வ பிரச்சனை தீர்ந்தாலும் போதும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தின் மூலியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நடக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே என் மேல அன்பு காமிக்க மாட்டேங்காங்க, எல்லோரும் வெறுப்ப காமிக்கிறாங்க பயந்தீங்களா? இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல உயிருக்கு உயிரான அன்பை காமிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போறாங்க. இனி வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க. இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அன்பு மழையை பொழியவதற்கு நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. காரணம், அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள், நன்மைகள் நடக்க போகுது. இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கவே இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இவர்கள் அதாவது ரொம்ப வருஷமா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, கொஞ்ச நாள் போகட்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துரும், நல்லது நடக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் என்பது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கூட ஒரு ரூபாய் கூட தீர்ந்தபடியா இல்லை. எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துரும் நினைச்சாங்களோ அதை விட பல மடங்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கதே தவிர தீர்ந்தபடியா இல்லை. இவங்களுக்கு ஒரு கோபம், நமக்காக செலவு பண்ணல, நமக்காக யார்ட்டையும் கடன் வாங்கல, ஆனாலும் கூட ஏன் தான் நமக்கு இந்த அளவுக்கு செல்வ பிரச்சனை இருக்கும்ன்ற ரிஷபராசிகளுக்கு கோபம் என்பது அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு உதவி தான் செஞ்சோம், மற்றவங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்தோம், ஆனா நமக்கு தேவைன்னு வரும்போது அவங்க ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கே இந்த அளவுக்கு மனசுல யோசிக்காங்களே, நம்மளை இந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம், ஆனா அந்த உதவியை கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருபோதும் மற்றவங்கள்ட்ட போய் வாழ்க்கையில சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் உனக்கு இது பண்ணல, எனக்கு இது பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கான உதவி. அவங்களுக்கு மனசு இருந்தா அவங்க பண்ணட்டும்ன்ற ஒரு எண்ணம் இவங்களுடைய மனசு அதிகமா இருப்பதனால மற்றவங்க கிட்ட கேட்கறத கூடயே எண்ணமே இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு நல்ல மனம் உடையவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறிடுச்சா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு புதுவிதமான பிரச்சனைகளுக்குள்ளதான் சிக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இனி அந்த பயமோ கவலையே வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையாங்க, புதுமுக நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாருங்க. அவர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாகவும் ஆவாங்க, ஒரு உறவாகவும் மாறுவாங்க. அவர்கள் உங்களுக்கு நீங்க தான் முக்கியமான ஒரு உறவு உங்களையே சுத்தி வரும். அந்த உறவை நீங்க உங்களுக்கானதாக ஆக்கிக்கணும். உங்களுக்கான உதவிகளை எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களே வேண்டானாலும் அவங்களோட அந்த உதவியை செய்யாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய பாசம் என்பது அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவிகள் என்பது நீங்க யாருக்கு செஞ்சீங்களோ அவங்க செய்யறாங்களோ இல்லையோங்க, யாருக்கு நீங்க செய்யாம இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கானதாக உதவிகளை செய்வாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க மூலியமா தான் நடக்கும். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, இவங்க தான் நமக்கு எல்லா விதத்தையும் உதவி செய்வாங்க நம்பினீங்கன்னா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்க. நீங்க யாரை நம்பலையோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யார் உங்களுக்கு புதுசா நண்பர்களாகிறாங்களோ அவங்க தான் உங்கள் மேல அதிகப்படியான பாசத்தையும் உறவுகளையும் வச்சு உதவி செய்யக்கூடிய நபராக மாறுவார்கள். நிச்சயம் இந்த வாழ்க்கைங்கிறது கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்க போகுது. இவருடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமா வாழ போறாங்க. கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது. இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருங்கள். அனைத்து விதமான கஷ்டங்களும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லது நடக்க போகுது. நம்பிக்கையுடன் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.